அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஏஐட்ரிபிள்சியோட ரவுண்ட் 1 ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே நிறைய ஆவலோடு அண்ட் சார் ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸில் கட் ஆஃப் எப்படி சார் இருந்திருக்கு, கட் ஆஃபோட டீட்டெயில்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி உள்ள 2 வீடியோ இன்னைக்கு மார்னிங் 7 o'clock ஒரு வீடியோ, அதாவது எப்படி அடுத்த ரவுண்டு காலேஜுக்கு போகும்போது என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு 2 வீடியோ விட்டுருக்கு. ஒன்று என்னன்னா அர்ஜென்ட் கேட்டகரி சேஞ்ச் ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஒரு சிலவங்க கேட்டகரி சர்டிஃபிகேட் மிஸ் பண்ணியிருப்பீங்க, டேட் எக்ஸ்பைரியா இருக்கும், இடபிள்யூஎஸ் இன்னும் கிடச்சிருக்காது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு அப்டேட்டும், கூடவே கேண்டிடேட் அலாட் ஆனவங்க என்ன செய்யணும், அது 8 மணிக்கு பப்ளிஷ் 8:30க்கு பப்ளிஷ் ஆனது. ஸோ அலாட் ஆனவங்க என்ன செய்யணும், அலர்ட் ஆகாதவங்க ரவுண்ட் 1 அலர்ட் ஆகலை அப்படின்றப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத ஒரு 13 மினிட்ஸ் வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக கண்டிப்பாக பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், ப்ராக்டிக்கல் டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் கமெண்ட் பொறுத்தவரை நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், சார் எப்படி சார் அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆகிறது, ஸோ இதுலேருந்து எப்படி அடுத்தது கட் ஆஃப் என்ன சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள், சர்வே ரிசல்ட்ஸ் போடுங்க அப்படி நிறைய பேர் கேட்குறீங்க. சர்வே அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ அதனோட ரிசல்ட்ஸையும் கண்டிப்பாக இந்த இதை பார்த்துட்டே போடலாம் அப்படின்றது. ஏன்னா ஒரு நாள் தான் இருக்குது, வெயிட் பண்ணியே போடலாம் அப்படின்னு இன்றைக்கி தான் போடுற மாதிரி இருந்துச்சு. பட் டெஃபினட்டாக பார்த்துட்டே போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தேன். கூடவே நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க. சித்தா ஸ்காலரை கண்டிப்பாக காலேஜ் ஜாயின் பண்ணினவங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கண்டிப்பாக நம்மளோட சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வது நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் சித்தா மட்டும் இப்போ கவுன்சிலிங் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து கேரியர் ஓரியன்டாகவும் நிறைய விஷயம் கொடுக்கறது காத்திருக்கோம். சரி, அதாவது சார் போன வருஷம் நடந்த கவுன்சிலிங்கோட கட் ஆஃப் ரேஞ்ச் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது பழைய வீடியோலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். பட் இந்த வருஷத்தில் ப்ரொஜெக்டட் என்ன பண்ணீங்க, கரண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்ற டேட்டாவை ஷேர் பண்ணுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. சரி, கட் ஆஃப் எல்லாருமே நிறைய மார்க் ஏறி இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் என்னோட கணிப்பில் நான் ப்ரொஜெக்ட் பண்ணினது ஒரு 30 to 80% கண்டிப்பாக ஏறும் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் வச்சுருந்தேன். ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன் படியே கரெக்டாக நம்ம பண்ணினது கரெக்டாக எக்ஸாக்டாக மூவ் ஆகிருக்கு. எல்லா கேட்டகரியிலையும் ஒரு 50 to 80 மார்க்ஸ் போன டைமில் இருந்ததை விட ஒரு 50 to 80 மார்க்ஸ் ஆன் ஆவரேஜ். ஒரு கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 50 மார்க் ஏறி இருக்கும், ஒரு கோட்டாவில் 60 மார்க் ஏறி இருக்கும், ஒரு கோட்டாவில் 70 மார்க் ஏறி இருக்கும். இந்த மாதிரியான கேட்டகரி சேஞ்சஸை நிறைய நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் அப்படின்றது நாம் இதில் பார்க்குறோம். ஸோ இதுதான் என்னுடைய ப்ரொஜெக்டட், அதாவது 2024 ப்ரொஜெக்ட் பண்ணது 530 to 617 கிடைக்கும்னு போட்டிருந்தோம். பட் இந்த ஸ்டேஜில் 562 அண்ட் 555 557 இந்த மாதிரி கேட்டகரிக்கு பிசிடியே ஓபிசிலலாம் கிடைக்கல. சரியா? ஸோ இது ரொம்ப டிராஸ்டிக்கான ஒரு விஷயம். ஸோ இப்போ கடைசியாக என்கிட்ட பேசின ஒரு கேண்டிடேட் 572 ஐ திங்க் ஸோ கிடச்சிருக்கு சார், 580 ஒருத்தங்க கிடச்சிருக்கு. ஸோ அப்படின்லாம் சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ லிஸ்ட்டில் ஓபிசியில். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்குங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு உள்ள எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டு. சரியா? ஸோ அதனால் இதுதான் இப்போ உள்ள விஷயமா போயிட்டுருக்கு. எல்லாருமே மேக்ஸிமம் அந்த 620க்கு மேலே மேக்ஸிமம் மார்க்கே மூவ் ஆகலை. ஸோ அதுதான் என்னோட ஒப்பீனியன். 622 தான் கடைசின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ ஒரு 40 மார்க்குள்ளேயே சொல்லட்டி இத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, 50 பேர். ஸோ அதனால் இன்னொரு பக்கபலம், நீங்கள் ஸ்டேட்டில் அடுத்தடுத்து மூவ் ஆக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பாசிட்டிவ் விஷயம் அப்படின்றது என்னென்னா, இந்த மேலே இருக்கிற 50 பேரோட இன்னொரு 20 நபர் தான் எனக்கு இவ்வளோ கட் ஆஃப் இருக்குது, எனக்கு ஸ்டேட்டே போகுதுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற நபராக இருப்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப அதிகமான நபர்ஸ் இருக்க மாட்டாங்க. என்னோட ப்ரெடிக்ஷனில் ஒரு ஒரு 500க்கு மேலே இருக்கிறீங்கன்னா கன்ஃபார்ம் கவர்மெண்ட் சீட் அப்படின்றது கண்டிப்பாக பாசிபிள். ஒரு 470 450க்கு மேலே இருக்கிறீங்கன்னா சரண்டர் சீட்ஸுக்கான வாய்ப்புன்றது ஒரு 80% கண்டிப்பாக 80 to 90% சான்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் சீட்டுக்கு சரண்டர் சீட்ஸில் கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. அதே கவர்மெண்ட் சீட்ஸ்க்கு ஒரு 70 to 75% தான் சான்சஸ் இருக்கும் அப்படின்றது, அதாவது 450க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதுதான் இப்போது உள்ள ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ மற்ற கோட்டாவுக்கு அவங்களுக்குலாம் பின்னாடி இருந்தாலுமே கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மாதிரி மூவ் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் இது தாங்க போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ரொம்பலாம் பதட்டப்பட வேண்டாம். ஸோ நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணின மாதிரி தான். நீங்கள் பழைய ரேங்க்கு பழைய விஷயம்லாம், ஏன்னா பழையது லேக் ஆஃப் அவேர்னஸ், இப்படி ஒரு காலேஜ் இருக்குதுன்னு தெரியாது,
இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குன்னு தெரியாது. இன்னும் நிறைய பேசுகிற பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது தேர்ட் ரவுண்ட் சார், தேர்ட் ரவுண்டில் அட்டெம்ப்ட் அடிச்சிருக்காங்க, இந்த ரவுண்டில் கிடைக்கலனா ஒன்றுமே பண்ண முடியாது சார், ரொம்ப பாவம் சார், ரொம்ப கஷ்டப்பட்டா. ஒரு சில கேண்டிடேட்ஸ்லாம் கால் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுற மாதிரி, எப்படியாவது கிடைச்சிடாதா சார், இதாவது கிடைக்காத கடைசியில் அப்படின்ற அளவுக்குலாம் கேட்குறாங்க சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் நீங்கள் உள்ளே வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சாதிச்சு காட்டணும் கிடச்சிருச்சுன்னா. ஸோ நிறைய காசிப்ஸ் இருக்கும், நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்கும், எதையும் யோசிக்கக்கூடாது. ஸோ உள்ளே வந்துட்டோமா பொட்டன்ஷியலாக நம்ம வாழ்ந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட், இந்த கேண்டிடேட் இங்கேருந்து வந்தாங்க அப்படின்ற சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து இது பண்ணணும். அதுக்காக பேரண்ட்டும் நீங்களும் அவங்கள மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகணும். ஸோ அவங்கள எந்த அளவுக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அவங்களும் படிக்கிற சமயத்தில் நல்ல ஒரு பிக் டாக்டராக வர்றதுக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத மறந்துடவே கூடாது. உங்கள் ஊர்லேயே அவங்க சர்வீஸ் பண்ணணும், உங்கள் ஊர்லேயே அவங்க ஒரு பெரிய டாக்டராக ஒரு கிளினிக் அமைச்சு கொடுங்க. ஸோ ஃபீமேல் தானே, அவளுக்கு எந்த கிளினிக்கும் வேண்டாம், சும்மா படித்தா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ 5 வருஷம் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண ஒரு நோயாளியை பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பை அமைச்சு கொடுங்க 5 வருஷம் கழிச்சு அப்படின்ற ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளையும், உள்ளே போகிறப்பவே ஒரு சபதம் எடுத்து தான் உள்ளே போகணும். நீங்கள் முடிச்சு வரும்போது நம்ம ஊரில் ஒரு நல்ல ஒரு பெரிய இதாக வரணும் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு சபதத்தை அன்னைக்கே கொடுங்க. ஏன்னா நாள் நம்ம குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்குறோமோ அந்த சொல்லி கொடுக்குற விஷயந்தான் கடைசி நாள் வரைக்கும் அவங்க வெளியே வரும்போது என்னோட அப்பா இந்த வார்த்தையை சொல்லி தான் ஜாயின் பண்ணினாரு அப்படின்ற ஒரு மணல்லே அவங்க மைண்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக படிப்பாங்க. சும்மா படிமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் குழந்தையும் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுறீங்களோ, நம்ம காசு பணம் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், பட் ஒரு பேஷண்ட்டை வந்து நம்ம ட்ரீட் பண்ணி அந்த பேஷண்ட்லேருந்து ஒரு புண்ணியம் நமக்கு நீ நல்லா இருமா அப்படின்னு அந்த வார்த்தை வாங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாக்கியம். ஸோ அந்த பாக்கியத்தை நம்ம சிஸ்டம் மூலிமா வாங்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் கொடுங்க. அந்த நம்பிக்கை உங்கள் வார்த்தைகளால் அது வந்து நாளைக்கு ஜாயின் பண்ண போகிறவங்களாகட்டும், ஸ்டேட்டில் ஜாயின் பண்ண போகிறவங்களாகட்டும், இப்போ இருந்தே அந்த குழந்தைக்கு இந்த விஷயத்த சொல்லி சொல்லி ஊட்டுங்க. கண்டிப்பாக அந்த குழந்தை கண்டிப்பாக நல்ல ஒரு பெரியாளாக வரும் அப்படின்றதும், அண்ட் சித்தா ஸ்காலர் அவங்களுக்கு துணை நிற்கும் அப்படின்றதுலையும் எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நாங்கள் ஷேர் பண்ண உங்களுக்கு அதை வந்து நாங்கள் படிக்கிறதுக்கு காத்திருக்கோம். உங்களோட வேல்யூபுளான ஃபீட்பேக்ஸ், நிறைய கமெண்ட்ஸ், கொஸ்டின்ஸ், கட் ஆஃப்ஸாக கேட்குறீங்க. ஸோ எங்களால் கட் ஆஃப் ரிலேட்டடான விஷயத்தை ஆவரேஜாக தான் பேச முடியுது. ஏன்னா டிராஸ்டிக்காக இயர் பை இயர் சேஞ்ச் இருக்குது. அதனால் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சித்தா ஸ்காலரோட வாட்ஸ்அப் சேனலில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் ஷேர் பண்ணிங்க. அண்ட் தேங்க்யூ வெரி மச். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றிகள்.